நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். யாருமே அழுதுகிட்டே இருக்கணும், துக்கமா இருக்கணும்னு விரும்புறது இல்லை. ஆனால் நாம் கடந்து செல்லுகிற பாதைகள், பயணங்கள், நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் நம்ம ரொம்ப சங்கடப்படுத்திடுது, நம்மளை வியாகுலப்படுத்திடுது, நம்மளை அழவிச்சிருது. அதனால ஃபாதர் ஒரு அருமையான ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, பிரியமானவனே. அதில் ஒரு வரி ரொம்ப அழகா இருக்கும். வாழ்க்கை என்பது போராட்டமே. எப்படி போராட்டம்? நல்லது ஒரு போராட்டமே. போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை இல்லைன்னா போராட்டம் இல்லை. போராட்டத்தை வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டா அது வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த போராட்டம் நல்ல போராட்டம். எத்தனை பேரால் ஆமோதிக்க முடிகிறது? சிலருக்கு போராட்டம்னாலே ஃபியர் வந்துடும், பல பேருக்கு ஃபீவரே வந்துடும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஃபியரும் வேணாம், ஃபீவரும் வேணாம், நல்ல ஃபைட் நமக்கு இருக்கு, நல்ல போராட்டம் நமக்கு இருக்கு. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆங்கிலத்தில் குட் ஃபைட் என்று வருகிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன். அது கெட்ட போராட்டம் அல்ல, அது மோசமான போராட்டமும் அல்ல, அது நம்மை நாசப்படுத்துகிற போராட்டமும் அல்ல. எத்தனை பேர் சொல்ல போறோம் நல்ல போராட்டம்? அநேகர் வந்திருக்கிறோம் இந்த மாலையிலே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போராட்டத்தை சந்திக்கின்றோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு போராட்டம், இல்லத்தரசிகளுக்கு அவங்களுக்கு வேற ரகமான போராட்டம். எப்போ பார்த்தாலும் இந்த துணி போரா இருக்குது, இதை தோச்சி எடுக்கிறதுக்கே பெரும்பாடா இருக்குது, அவங்க அதோட போராடிட்டு இருக்காங்க. தொழில் செய்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ பொறுப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். எல்லா விடத்திலும் பல போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் சத்திய வேதம் ஒரு நற்செய்தி நமக்கு அறிவிக்கிறது, அது நல்ல போராட்டம். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், குட் ஃபைட், நல்ல போராட்டம். ஏன் நல்ல போராட்டம்? எதனால நல்ல போராட்டம்? ஏன் நல்ல போராட்டம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்தியாவும் ஏன் அது பாகிஸ்தான் தான் வருது? ஏன்னா எதிரும் புதிருமா இருக்குமே. ஏன் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆடுறது இல்லையா? இந்தியாவும் இங்கிலாண்டும் ஆடுறது இல்லையா? இந்தியானாலே பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, தேவன் இந்தியாவை நேசிக்கிறார், பாகிஸ்தானை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நம்மளை போலவே நம்ம சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. மேட்ச் ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு. நம்ம யாருக்கு எப்பவுமே ஃபாரா இருப்போம்? நம்ம இந்தியன்ஸ் தானே. அப்போ நம்ம அந்த மேட்ச் நம்ம எப்போ சொல்லுவோம் நல்ல மேட்ச், குட் மேட்ச்னு எப்போ சொல்லுவோம்? இந்தியா ஜெயிச்சா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்தியா தோத்துருச்சுன்னா அது நல்ல மேட்ச்னு சொல்லுவோமா? சே, சில பேர்லாம் பாருங்க, இப்போ நான் சிரிக்கிட்ட பார்க்க அதெல்லாம் நம்ம போறதே இல்லை. இங்கிருந்தே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, ஏய் புடுறா புடுறா பால புடுறா, டேய் டேய் புடுறா. அவங்க டிராவிட் அடிச்சுட்டு இருப்பான், டெண்டுல்கர் கங்குலின் அடிச்சுட்டு இருப்பாங்க. இங்கிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவியில கைட் பண்ணிட்டு புடிடா புடிடா மானத்தை காப்பாத்துறா, இந்தியா மானத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் ஏன் இந்தியா ஜெயிக்கணும். இந்தியா ஜெயிச்சா குட் ஃபைட், அது குட் மேட்ச், நல்ல மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம் வாழ்க்கையில. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஏன் நல்ல போராட்டம்? நல்ல போராட்டம் ஏன்? அந்த போராட்டத்தில் நான் ஜெயிக்கிறேன், ஆகவே தான் அது நல்ல போராட்டம். நான் தோற்று போகவில்லை, நான் இந்த போராட்டத்தில் ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை வேடிக்கை பார்க்கல, போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த போராட்டத்தின் ரிசல்ட்டை சொல்றார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதை காத்துக்கொண்டாராம்? ஏன் விசுவாசத்தை காத்துக்கொண்டாராம்? போராட்டம் எதற்கு நேரா வருது? சோதனைகள் எதற்கு நேரா வருது? பிரச்சனைகள் எதுக்கு நேரா வருது? சங்கடங்கள் எதுக்கு நேராக வருகிறது? மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதே, அதை அழிக்கும்படியாக தான் போராட்டம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் தான் உங்களை மீட்டது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் தான் உங்களை ரட்சித்தது,
உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசம் தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல உங்கள் சொந்த வாழ்விலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசம் தான் தேவனுடைய மகிமையை உங்கள் சொந்த வாழ்விலே காண வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கும்படி சகல சகாயங்களை உங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், இந்த போராட்டத்தில் எப்படி நான் ஜெயிச்சேன்? விசுவாசத்தை காத்து கொண்டபடினால். விசுவாசத்தை நான் காத்து கொண்டதுனால ரொம்ப துணிச்சலா சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு, நம்பிக்கையா சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன். நீங்களும் நானும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருக்கலாம். முதலாவதாக நீங்களும் நானும் நம்ப வேணும், இது மோசமான போராட்டம் இல்லை, என்னை நாசப்படுத்துகிற போராட்டம் இல்லை, என்னை ஃபெயில் பண்ணுகிற போராட்டம் இல்லை, இது நல்ல போராட்டம், இது நான் ஜெயிக்கிற போராட்டம். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல எந்தெந்த நபர் எப்படிப்பட்ட போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் நல்லா இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் முன்னாடியே ரிசல்ட்டை டிக்ளேர் பண்றாரு, இது நல்ல போராட்டம், இந்த நல்ல போராட்டத்தில் நீங்க ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க பாருங்க, எக்ஸாம்னாலே அடி வயிறெல்லாம் கிளறுது அவங்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் பயமா ரிசல்ட் பயமா? படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் பயம் இல்லை, ரிசல்ட்னால எக்ஸாம் பயம். அந்த மார்க் தான் அவங்களுக்கு, அந்த ரிசல்ட் எப்படி வருமோ, அந்த மார்க் எப்படி வருமோ, அப்ப அந்த மார்க் எப்படி வருமோ, அந்த ரிசல்ட் எப்படி வருமோன்னு சொல்லி அதனால தான் எக்ஸாமே உங்களுக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்கு, பதற்றமா இருக்கு. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம், உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பரீட்சை, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற போராட்டம், இது நல்ல போராட்டம், இது விசுவாசத்தில் போராடுகிற போராட்டம். இந்த போராட்டத்தை நீங்களும் நானும் நிச்சயமாக ஜெயமாய் முடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ போராட்டம் எவ்வளவு பெருசு இருக்குன்றது முக்கியம் இல்லை, நீங்க அந்த போராட்டத்தை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த போராட்டங்களை எப்படி நீங்கள் அணுகி கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் ரொம்ப பிரத்யேகமான ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. சின்ன போராட்டமாகவும் இருக்கலாம், பெரிய போராட்டமாகவும் இருக்கலாம். எந்த போராட்டமாக இருந்தாலும் இது நல்ல போராட்டம். நல்ல போராட்டமாக இருக்கிறதுனால எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு, இந்த போராட்டத்திலே நான் ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவேதான் பவுல் ரொம்ப அருமையாக சொல்றாரு. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:35 வாசிங்க. உமது நிமித்தம், இந்த வசனங்களை ரொம்ப நல்லா கவனிங்க, நிறைய முறை படிச்சிருக்கோம், நல்ல கவனிங்க பார்க்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் சொல்லல, எந்நேரமும் 24 ஹவர்ஸும் உயிர் போற பிரச்சனை. கொஞ்சம் வசனத்தை நல்லா கவனிச்சு படிங்க. சாதாரணமான பிரச்சனை இல்லை, உயிருக்கு ஒள வைக்கிற பிரச்சனை. எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும், அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே வாழ்க்கையில வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ. இந்த வசனம் படிக்கும் பொழுது என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தோட அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்களேன். அப்படிப்பட்ட போராட்டத்தை நான் சந்திக்கிறேனா அப்படின்னு கொஞ்சம் அப்படி செக் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும். இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் பவுல் வைக்கிறார் இல்லையா, நல்லா கவனிங்க. இதை விட பெரிய போராட்டத்தை நான் சந்திக்கிறேன்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா இங்க? உபத்திரம், வியாகுலம், பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசம், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். நமக்குடைய பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம பிரச்சனைலாம் பழைய பைக்கியா, ஒரு புது பைக் வாங்கினா நல்லா இருக்கும், இதுதான் நம்ம பிரச்சனை. ஒரு லேண்ட் வாங்கினா நல்லா இருக்கும், இதுல தான் நமக்கு பிரச்சனை. சின்ன சின்ன மேட்டர் தான். ஆனா பவுல் சொல்றாரு, பெரிய பெரிய விஷயங்களை சொல்றாரு, போராட்டத்தை, பெரிய பெரிய யுத்தங்களை பற்றி சொல்லுகிறார். சொல்றாரு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, கொல்லப்படக்கூடிய உயிருக்கே உழை வைக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு, இப்படிப்பட்டவைகள் நிகழ்ந்தாலும், அடுத்த வசனம், இவை எல்லாவற்றிலேயும், இந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நான் அவர்ல அன்பு கூறுகிறவராலே அல்ல, என்ன அன்பு கூறுகிறவராலே,
என்மேல் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் இந்த கொள்ளுகிறவர்களாய் எல்லா இருக்கிறோமே. போராட்டங்களிலேயும் நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நம்ம இந்த போராட்டங்கள் பாதையில் நாம் பிரவேசிக்கும் போது, பயணிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? நம்மளை லவ் பண்ணிட்டே இருக்கிறாரா? பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, போராட்டமா, துன்பமா, சங்கடமா, ஈஸியா ஜெயிப்பீங்க. அப்ப வேத புஸ்தகம் நம்முடைய போராட்டத்தை மாத்திரம் சொல்லவில்லை, போராட்டத்தின் முடிவை சொல்லுகிறது. அல்லேலூயா. சில மேட்ச் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுவாங்களாம். சில பேர் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. அந்த மேட்ச் ஃபிக்ஸிங்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டீம் ஆடுவாங்க. எந்த டீம்? எத்தனை டீம்? 2 டீம் ஆடுவாங்க. இந்த டீம் ஆடுறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிருவாங்களாம். இப்போ 2 பேர் இருக்காங்க, ஆனந்த் பிரதர் இருக்காரு, ராஜா ஐயா இருக்கார், 2 பேர் இருக்காங்களே, அவருக்கு ஒரு டீம், இவருக்கு ஒரு டீம். 2 டீம் என்ன பண்ண போறாங்க? ஒரு மேட்ச் ஆட போறாங்க. இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஆடுறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ராஜா தான் ஜெயிக்க போறாரு, ஆனந்த் தான் ஜெயிக்க போறாரு. ஃபிக்ஸ் பண்ணது இவங்களுக்கு தெரிஞ்சாலும் எப்படி தெரியுமா ஆடுவாங்க? ஊக்கமா விளையாடுவாங்க, உற்சாகமா விளையாடுவாங்க. ஏன்? ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிடுச்சே. உங்க வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டங்கள் சின்ன சின்னதா கூட இருந்தா கூட ஏன் சோர்ந்து போயிடும் தெரியுங்களா? சின்ன சின்ன வார்த்தைகள் யாராச்சும் பேசினா கூட நொந்து போயிடும் தெரியுமா? சின்ன சின்ன கடன் பாரமே ஆனாலும் கூட ரொம்ப ஈஸியா நொந்து நூடுல்ஸ் ஆயிரும் தெரியுமா? ரிசல்ட் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. முடிவு மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த மேட்சா இருந்தாலும் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடியவர்களாய் நாம் மாறிவிடுவோம். எத்தனை பேருக்கு புரியுது? ரிசல்ட் நமக்கு முன்னாடியே வேத புஸ்தகம் அறிவித்து விடுகிறது. என்ன அறிவிக்கிறது? எந்நேரமும் கொல்லப்படுறீங்களா, உபத்திரவமா, வியாகுலமா, வியாதியா, பசியா, நெருக்கடியா, எதுவே ஆனாலும் உபத்திரவத்தை சந்திக்கக்கூடிய நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நீங்க இருக்கிறதுனால அவருடைய அன்பு உங்களை விட்டு நீங்கிறது இல்லை, அவருடைய அன்பு உங்களை விட்டு மாறுதில்ல. ஆகவே இந்த போராட்டத்தை, இந்த ஃபைட்டை, இந்த மேட்சை என்ஜாய் பண்ணி விளையாடுங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபீவரம் வேண்டாம், ஃபியரம் வேண்டாம், கலக்க வேண்டாம், பதற்றம் வேண்டாம், ஈஸியா ஜெயிப்பீங்க. என்ஜாய் பண்ணி ஃபைட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஃபைட்டே இல்லைன்னு ஓடிடாதீங்க. இந்த ஃபைட் நீங்க ஜெயிக்கிற ஃபைட்டு. ஹல்லேலூயா. நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஃபைட். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு நீங்க ஜெயிப்பதற்காக முன்னாடி அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. யோபு தன் சொந்த வாழ்வில் வந்த பிரச்சனையிலே அவன் யோபு தான் ஜெயிக்க போறான்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா என்ன, இந்த யோபுக்கு தான் தெரியல நம்ம தான் ஜெயிக்க போறோன்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல எல்லாம் பேசாம இருப்பாரு. யோபு என்ன பண்ணாரா? கர்த்தரை பத்தி, அவரை பத்தி கெட்டதாகவும் சொல்லலையா, நல்லதாகவும் சொல்லலையா, பொறுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அவர் கேள்வி கேட்கக்கூடிய நபராக மாறிட்டார். அதுக்கப்புறமா தான் கர்த்தர் பேசுகிறார். 39-40 ஆண்டவர் பேசுகிறார். பேசுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருச்சு, இல்லைப்பா இது நான் தோக்குற மேட்ச் இல்லை, இந்த போராட்டம் நான் ஜெயிக்கிற மேட்ச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கையால் என் வாயை பொத்தி கொள்கிறேன். ஏன்? இந்த மேட்ச்சில் ஆண்டவர் என்னை ஜெயிக்க வைக்க போறார். ஆனால் தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தாவீதுக்கு ஒரு மேட்ச் வந்துச்சு, கோலியாத்துக்கும் தாவீதுக்கு ஒரு மேட்ச் வந்தது. ஆனா இந்த போராட்டத்துல, இந்த ஃபைட்ல தாவீது என்ஜாய் பண்ணி விளையாடுறார். ஹல்லேலூயா. உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே என்னுடைய இருள்கள் வெளிச்சமாக மாறும். இந்த கோலியாத் எம்மாத்திரம், விருத்த சேதனம் பண்ணப்படாத இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு போல, படபடப்பா போல, பதற்றமா போல, சந்தோஷமா போறாரு, தைரியமா போறாரு. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. தானியேலுக்கு தெரியும், இந்த சிங்கக்கவி என்னை விழுங்குறதுக்கு இல்ல, என்னை கொன்று போடுவதற்கும் அல்ல, இந்த சிங்கக்கவி என் பேரை பெருமைப்படுத்துவதற்காக. அந்த போராட்டத்துல தானியேலுக்கு ஒரு ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, இந்த சிங்கக்கவிலையும் என்னை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. சில ஆராய்ச்சியாளர்கள் அதை தியானம் பண்ணிட்டு சொல்றாங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிங்கங்கள்லாம் என்ன பண்ணிச்சான்? பசியுள்ள சிங்கங்கள் கர்ஜித்து வந்ததாம். தேவதூதன் வந்து வாயெல்லாம் கட்டி போட்டானா. இந்த தானியேல் என்ன பண்ணாராம்? ஒரு சிங்கத்தின் மேல தலை வச்சு
ஒரு சிங்கத்தின் மேலே 2 காலையும் போட்டு அந்த பக்கம் சிங்கம் இந்த பக்கம் சிங்கம்னு சிங்கங்கள் சுற்றி அப்படியே அவருக்கு ஒரு மெத்த மாதிரி இருந்துச்சாம். ஹல்லேலூயா. என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரிசல்ட் தெரிஞ்சிருதோ அந்த மனுஷன் சொந்த வாழ்க்கையிலே ஒரு நாளும் கலக்கமடைவதே கிடையாது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஷைனி பிறந்துச்சு. ஷைனி பிறந்தா ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, ஒரு பையன் பிறந்தா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் வர்றது தான். சரி, ஷைனி பிறந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்? ஒரு பையன் பிறக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆண்டவர் 2வது ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு. அப்படி படக் படக் படக். பொண்ணா இருந்துருமோ, பொண்ணா இருந்துருமோ, பொண்ணா இருந்துருமோ. அதை ஏன் கேட்குறீங்க? அந்த பதற்றத்தை யாருக்கும் தெரியாது. அடிக்குது, திக்கு திக்குன்னு அடிக்குது. ஒரே ஜபம் தான், ஒரே முழங்கால் தான், ஒரே உபவாசம் தான். ஆண்டவரே பையனை கூட, ஆண்டவரே ஒரு பையனை கொடுத்தா உமக்காகவே உமக்காகவே. மாசம் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் சிஸ்டர் கூப்பிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போனோம். ஸ்கேன் அங்கே செக் பண்ணி பார்த்த அந்த மேடம் என்ன சொன்னாங்க, மேட்ரை சொல்லிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட, உள்ள ஒரு பையன் இருக்காங்க. இவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க பாருங்க, இங்கே அவங்க சொல்கிறாங்க நான் பையன் இருக்கானா உள்ள. என்ன தெரியுமா ஆச்சு? எனக்கே ஆச்சரியம். இவ்வளோ நாள் ஒரு உள்ளத்தில் ஒரு துக்கம் இருந்துச்சு பாருங்க, ஒரு பதற்றம் இருந்துச்சு பாருங்க, ஒரு படபடப்பு இருந்துச்சு பாருங்க, அது எங்கே தான் போச்சுன்னே தெரியல. அப்போ ஒரு சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷம் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் கூட வரல. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்? ரிசல்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால, அவன் தான் பிறக்க போறான், பையன் தான் பிறக்க போறான்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சதுனால அன்னைக்கு கேட்ட செய்திக்கு அப்புறமா பதற்றம் உள்ள வரவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முன்னாடியே சொல்லிடுறாரு. என்ன சொல்லிடுறாரு? பா, இந்த உலகத்துல உனக்கு போராட்டம் இருக்கு, ஆனா இது நல்ல போராட்டம். இது உன்னை சாகடிக்கிற போராட்டம் அல்ல. ஒருவேளை வேதனை வரலாம், மரணத்துக்கு ஏதுவான வியாதியே வந்தாலும் இயேசு என்ன சொல்றாரு? தேவனுடைய நாம மகிமைக்காகத்தான் இது இருக்கும். உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் அது உங்களை நாசப்படுத்துவதற்காக அல்ல, தேவநாம மகிமைக்காகவே, தேவன் அதை நன்றாகவே முடிய பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சகல விதமான தீமைகளையும் மொத்தமா எடுத்துக்கிட்டு வந்து கல்வாரி சிலுவையிலே அப்படி கொத்தா வச்சு ரத்தத்தால கழுவி சுத்திகரிச்சு அத்தனை தீமையையும் நன்மையாக மாற்றிவிட்டார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நீங்கள் வாழ்விலே தீமையை சந்தித்து விடுவோம் என்று கலங்காதிருங்கள். அத்தனை தீமைகளையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மையாக மாற்றி இருக்கிறார். ஆகவே தான் அவர் எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம், யோவான் 17:15 வாசிங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? இந்த உலகத்துல உபத்திரவப்படுறாங்க சீடர்கள், என்னுடையவர்கள் சங்கடப்படுறாங்க, இந்த உலகத்துல பல போராட்டம் இருக்கு. அதனால ஆண்டவரே சீக்கிரமா உங்க உயிரை எடுத்து மேலே கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்துருங்கன்னு ஆண்டவர் ஜெபம் பண்ணல. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு என்ன ஜெபம் பண்றாரு? நீர் இவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்து பரலோகத்துக்கு அனுப்பிடணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் என்னுடையவர்களை இந்த உலகத்துல அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள், போராட்டங்கள், தீமைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், கவலைகள், இவைகள் எல்லாவற்றிலும் இன்று அவர்களை காத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி நமக்காக அவர் ஏற்கனவே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆமென் சொல்றவங்க எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? இந்த உலகத்துல வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் இந்த உலகத்தில் என்னை ஒரு காட்சி பொருளாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பல சங்கடங்களை நீங்கள் சந்திக்கும் போது எப்படா போயிடலான்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. தேவனுக்காக இங்கே எவ்வளவு பெரிய மேன்மையான காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்பட, ஊக்கமாய் தேவனுக்காக செயல்பட ஆரம்பியுங்கள். உங்க ஜெபம் ஏன் ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ, எத்தனை பேரால நம்ப முடியுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நிச்சயமாவே கேட்கப்படும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஏற்கனவே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. என்ன ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு? தீமை இருக்கு, போராட்டம் இருக்கு, சங்கடம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, இல்லாம ஒண்ணும் இல்லை. ஆனா இவங்க உயிர் எடுத்துக்கிட்டு மேலோக அனுப்பிடாம எல்லா தீமையிலிருந்தும் இந்த உலகத்துல
அவர்களை காத்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டாராம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஒரு நாளும் புறம்பே தள்ளப்படுவது இல்லை, தள்ளுபடி ஆவதில்லை. வழக்கரம் உயர்த்தி சொல்லுங்கள், என் வாழ்வில் நான் சந்திக்கக்கூடிய போராட்டங்களை நான் ஈஸியாக ஜெயிப்பேன். ஏன்னா எனக்காக ஏற்கனவே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக தேவன் சகல விதமான கிருபைகளை தர வல்லவராக இருக்கிறார். இந்த போராட்டம் தீமைக்கு ஏதுவானதல்ல, இந்த போராட்டம் கெட்ட போராட்டம் அல்ல, இந்த போராட்டம் நல்ல போராட்டம்னு சொல்றவங்க வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், இந்த போராட்டத்தில் நான் ஜெயிப்பேன். கண்ணை மூடி கரங்களை உயர்த்தி, நீங்க எந்த பாதையில் போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். நீங்க சந்திக்கிற சவால்கள் உங்களுக்கு தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறதை உணர்ந்து கொள். தேவ பிள்ளைய பயத்தோடும் சங்கடத்தோடும் அல்ல, இன்றைக்கு மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்விலே ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே, நீ துவண்டு போகாதே. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாகவே உண்டு. அவர் கட்டாயமாக எல்லா தீமை நின்றும் உன்னை காத்து ரட்சிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நீங்க நல்லா கவனிச்சு கொள்ள வேணும். அவர் எதிர்த்தாரலே அந்த ஜெபம் உங்களுக்காக அது கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க சாப்பிடுவீங்க, சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பிளஸ் பண்ணுறோம். சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம், பிளஸ் பண்ணுறோம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப சக்தி உள்ளதா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சத்தே இல்லாதது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலாம் மிலிட்ரிக்கு போயிடுது, செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர் அடிச்சுன்னு போயிடுறாங்க கொள்ளையடிச்சு, தேர்ட் குவாலிட்டிலாம் விஐபிங்க வாங்கிடுறாங்க, ஃபோர்த்து ஃபிஃப்த்து குவாலிட்டி தான் நம்ம சாப்பிட்டுன்னு இருக்கோம். பெரிய சத்தம் ஒன்றும் கிடையாது. நான் சாப்பிடும்போது கையை வச்சு பிளஸ் பண்ணுறேன் பாருங்க, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக இந்த உலகத்தில் ஜெபம் பண்ணார் இல்லையா, அந்த ஜெபம் செயல்பட்டு பிதாவாகி தேவன் பிளஸ் பண்ணுறாரு. நான் சாப்பிட்ற ஆகாரம் கூட எனக்கு பிளஸ்ஸிங்காகவே மாறிடுது. இந்த உலகம் தீமை நிறைந்தது தான், இது பொல்லாதது தான், இது மோசமானது தான், இது நாசப்படுத்தக்கூடியது தான். ஆனால் எனக்காக ஒருவர் ஜெபித்தாரே, அந்த ஜெபம் இன்றைக்கு வரைக்கும் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நினைச்சிடுறோம், இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு, 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தாரு, நமக்காக பாடுபட்டாரு, நமக்காக மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிர் தெழுந்தார், அப்புறம் சொல்லுங்களா, அப்புறம் பிதாவின் அவ்வளவுதான் ஆயா போய் உக்காண்டார், அவ்வளவுதான். 2016 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்படின்னு சேர்ல உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருக்காரு, நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதுதான் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்த உன்னதமான 2 காரியங்கள், விடுதலை ஆக்குகிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். 2 வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை செஞ்சாராம், விடுதலை ஆக்குகிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி. அன்னைக்கு மாம்சத்துல தெரிஞ்சாரு, இன்னைக்கு மகிமையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய பணி இன்னும் முடியல. இந்த உலகத்துல மனுஷனாய் வந்து, இந்த உலகத்துல மனுஷனா வாழ்ந்து, பரமேறும் பொழுது மனுஷனாக சென்று இன்னைக்கு மனுஷனாவே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கார். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் வந்து உங்களை என்னை நேசிக்கிறதுனால தான், நல்லா கவனிங்க, அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாம்ச சரீரத்தோடு கூடவே அவர் போயிருக்கிறார். இயேசுக்கு இந்த சரீரம் எங்க, சின்ன சேஞ்சஸ் தான் சரீரத்தில். என்னது சின்ன மாற்றம்? என்ன மாற்றம்? மகிமையின் சரீரமா இருக்கு. அந்த சரீரம் தான் நமக்கும் கொடுக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, ஆவியா மாறிடல. உங்களை என்னை நேசிக்கிறதுனால அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, மகிமையின் சரீரத்தில் நம்மை போலவே இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்காக நமக்காக உதவி செய்யும்படியாக இன்றைக்கும் நமக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேணும், ரட்சிப்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன், கிறிஸ்தவன் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் எல்லாம் என்னுடைய வேலை தான் இல்லை. இந்த ரட்சிப்புக்கு ஒரு அதிபதி இருக்கிறார், இந்த ரட்சிப்புக்கு ஒரு கேப்டன் இருக்கிறார். நான் பெற்ற இந்த ரட்சிப்பு மகா பெரியது. இந்த ரட்சிப்பில் எனக்கு சகாயம் செய்ய ஒரு வல்லவர் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்னா, ஆச்சரியமா இருக்கு, பைபிளை வாசிக்கும் பொழுது பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் எனக்காக.
வேதம் சொல்லுகிறது 1 யோவானின் புஸ்தகம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தன்மை, அவருடைய செயல்பாடு என்ன? பிதாவினிடத்திலே. இங்கிலீஷ் பைபிள் அரைச்சு வச்சிருக்கீங்களா? My little children, these things write I unto you, that ye not sin. And if any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. We have an advocate with the Father, Jesus Christ the righteous. Advocate, அதுக்காக தான் நான் படிக்க சொன்னேன். பரிந்து பேசுறாருன்னா நம்ம என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? என்ன பண்றார்? பரிந்து பேசுறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் நமக்காக வழக்கறிஞராக இருக்கிறாராம். எத்தனை பேருக்கு புரியுது? அட்வொகேட்டா இருக்கிறார், நமக்காக வழக்கறிஞராக இருக்கிறார். ஏன் அவர் அட்வொகேட்டா இருக்கணும்? ஏன் வழக்கறிஞரா இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய வியாதியின் ரோகம் சுகமாவதற்காக, இந்த உலகத்திலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்காக, நமக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அத்தனையும் கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அதை பெற்று அனுபவிக்க முடியல. இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் அதை பெரிதாக நாம் காண முடியவில்லை. இப்ப இவர் என்ன செய்யறாரா? நமக்கு ஒரு பிறப்புரிமை, நமக்கு சில ரைட்ஸ் இருக்கு. எதனால ரைட்ஸ் இருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால், மறுபடியும் நான் பிறந்ததனால், இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த தெய்வமாய் இருப்பதினால், அவர் எனக்காக சிந்திய ரத்தத்தின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது. இந்த ஸ்லாக்கியங்களை என் சொந்த வாழ்வில் நான் பெற்று அனுபவிக்க முடியாதபடிக்கு பல தடைகள் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு அட்வொகேட் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அட்வொகேட்டுடைய தன்மை வழக்கறிஞர். பிதாவாகிய தேவன் ஒரு நீதிபதியை போல இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழக்கறிஞரா இருக்கிறாரு. நம்மள யாரா இருக்கோம்? குற்றவாளியா? கட்சிக்கார். அதான் சொல்றேன், நல்ல விதமாவே வராது நமக்கு. எப்பவுமே நல்லாவே யோசிக்க மாட்டோம். கெடுக்கிறார், அழிக்கிறார், புடுங்கிறார், வெட்டுறார், இப்படிதான் வருமோ. கட்சிக்காரர். இயேசு கிறிஸ்து நீதிபதி கிட்ட சொல்றாரு, கணம் கோர்ட்டார் அவர்களே, என் கட்சிக்காரர். என் கட்சிக்காரர் இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவருக்கு பிள்ளை என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கட்சிக்காரர் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டபடினால் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கட்சிக்காரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் அவருக்கு மோட்சலோக வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கட்சிக்காரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் இயேசு கிறிஸ்து அவருக்காக தரித்திரமானதனால ஐஸ்வர்யம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் பாவ மன்னிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வாழ்வு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஞானம், நீதி, மீட்பு, பரிசுத்தம் எல்லாம் என் கட்சிக்காரருக்கு சொந்தம். ஆனா என் கட்சிக்காரருக்கு அது இன்னும் சொந்தமாகல. ஏன் சொந்தமாகல? என் கட்சிக்காரருக்கு ஒன்றும் தெரியல. இயேசு கிறிஸ்து நீதிபதியாகிய பிதாவினிடத்தில் நமக்காக வழக்கறிஞராக இருந்து வழக்காடி கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்போ வழக்கறிஞராக இருந்து வழக்காடிட்டு இருக்காருல்ல, யாருக்காக வழக்காடுறாரு? நமக்காக தான் வழக்காடுறாரு. ஐயா கணம் நீதிபதி அவர்கள், ஐயா வாங்க. இவர் தான் அட்வொகேட். எப்படி வந்துருங்க நீதிபதியை பார்த்தா மாதிரி? அப்படிலாம் இல்லை. அவர் பார்த்து எப்படி ஒரு செட்டப் மனசில் வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு கோர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கையில் அதை நோட்டு கீட்டெலாம் அப்படி வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கெத்தா அப்படிலாம் வச்சுக்கிட்டு ஒரு செட்டப். நம்ம அத்தனை பேரும் கட்சிக்காரர்கள். குற்றவாளிகள் நினைச்சிடாதீங்க, கட்சிக்காரர்கள். இவர் வழக்காடுறார். இவர்கிட்ட நமக்காக வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்முடைய ரைட்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஐயா வாங்க. இவர் எதிர்க்கட்சி வக்கீல். இயேசு கிறிஸ்துவும்
நீதிபதி கிட்ட நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்கார். இவர் என்ன சொல்றாரு? பொல்லாத ஆள் ஆண்டவரே அவன். யோபு பத்தி சொல்றான் பிசாசு ஆண்டவர் கிட்ட. உத்தமன் அவன், சன்மார்க்கனா, தேவனுக்கு பயப்படுறவனா, தீமை விட்டு விலகிறவனா, நீர் கொஞ்சம் சோதிச்சு பாரு அவனை, உங்களை தூஷிக்கிறானா இப்படின்னு சொல்லி 24 ஹவர்ஸும் இதுதான் மேல நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? 24 ஹவர்ஸும் அவன் சரியில்லை, அவன் அதை பண்றான், இவன் இதை பண்றான், இங்க தான் சர்ச்சில் வந்து மகிமானம் பண்றான், ஜெபிக்கிற மாதிரி இருக்கான், வீட்டில் போய் பாருங்கள் ஆண்டவரே ஒரே சீரியலா சுத்திக்கிட்டு இருக்கான், இங்கதான் ஆண்டவரே அவன் அப்படி இருக்கிறான், மொபைலா சாட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு? நல்லவர் போட்டு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கு, 24 மணி நேரமும் எந்த நேரத்திலையும் நம்முடைய சகோதரர்களை குறித்து பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானா? குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறானோ, குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறானோ. இதுதான் என்னுடைய வேலையா இருக்கிறது, இதுதான் என்னுடைய காரியமா இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்போ இவன் எவ்வளவுதான் குற்றங்களை சொல்லி கொண்டே இருந்தாலும், நல்ல கவனிங்க, நமக்குன்னு சில பிறப்புரிமைகள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்க பிள்ளை, உங்க சொந்த பையன் காலையில் அவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மணிக்கு எழும்பி ஒரு 1 hour படித்து குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு 8:30 மணிக்கு ஸ்கூல் போகணும். அதுதான் உங்களுக்கு என்ன விஷயம்? அவனை குறித்து பிடிச்ச விஷயம். எத்தனை பேருக்கு புரியுது? புள்ள 7 மணிக்கு எழும்ப மாட்டுது. புள்ள என்ன டக்கர் அடித்தாலும் எழும்பவே மாட்டுது. அது என்ன பண்ணுது? 8 மணிக்கு எழுந்துச்சு பல்லு கூட சரியாக வளர்க்க மாட்டேங்குது, சரியா மூஞ்சு கூட கழுவ மாட்டுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, பக்கத்து வீட்டு புள்ள வருது, ஆன்ட்டி ஆன்ட்டி நான் 7 மணிக்கெல்லாம் எழுந்துச்சிட்டேன், நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன், உங்கள் பையனுக்கு வச்சுருக்கீங்களே சாப்பாடு எனக்கு கொடுத்துருங்க, உங்கள் பையனுக்கு வச்சுருக்கீங்களே ஸ்நாக்ஸை எனக்கு கொடுத்துருங்க, உங்கள் பையனுக்காக வச்சுக்கிறதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி உங்களை பார்த்து பக்கத்து வீட்டு பையன் சொன்ன என்ன சொல்வீங்க? என் பையன் பல்ல வளர்க்கினாலும் வளர்க்காவிட்டாலும் குளிச்சாலும் அது குளிக்காம போனாலும் அது படிச்சாலும் மாடு மேய்க்க போனாலும் என் பிள்ளைக்கு தான் எல்லாம் வச்சிருக்கிறேன், ரைட்ஸ் அதுக்கு தான் இருக்குன்னு சொல்லி சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? இது புரியுதே, இவர் உங்களுக்காக வழக்காடுறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ரையாரிட்டி கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம். அது ஒழுக்கமா இருந்தாலும் சரி, ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த யோவான் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா அன்பை பத்தி அதிகமா போதிப்பார். யார் அதிகமா போதிக்கிறது? வேத புஸ்தகத்திலே அன்பை பத்தி யார் சொல்றது? யோவான் தான் சொல்வார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். தேவனுடைய அன்பை, வியக்க முடியாத அன்பை பவுலும் ரொம்ப அழகா சொல்வார், யோவானும் ரொம்ப அழகா சொல்வார். ஆனா தேவனுடைய கிறிஸ்துவனுடைய தாராளத்தை அதிகமா யோவான் சொல்லிட்டு எப்படி சொல்றாரு? இந்த ஆரம்பத்து வசனத்துல எப்படி சொல்றாரு? என் பிள்ளைகளை நீங்கள் ஏன் தேவன் இவ்வளவு தாராளமா இருக்கிறாரு, தயாளமா இருக்கிறார், அன்பா இருக்காருன்னா பாவம் செய்யறதுக்காக இல்ல, பாவமே செய்யக்கூடாது என்பதற்காக தான் கிறிஸ்து நம்மேல் இவ்வளவு தாராளம் உள்ளவராக இருந்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ பிசாசானவன் பலவிதமான காரியங்களை நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். இவர் என்ன செய்யறாருன்னா, இவனுக்கு பிறப்புரிமை இருக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிமித்தமாய் வரக்கூடிய சகல சாக்கியங்களும் இவனுக்கு சொந்தமாக வேண்டும் என்று நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஓகேங்களா? இப்போ நம்மளாம் எங்க இருக்கோம்னா சாட்சி கூண்டில் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? சாட்சி கூண்டில் இருக்கிறோம். இப்போ பிதா நீதிபதி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு யார்கிட்ட கொஸ்டின் பண்ணுவாரு? சாட்சி கூண்டில் இருக்கிற என்னப்பா வழக்கறிஞர் இப்படிலாம் சொல்றாரு, அது உண்மையான்னு கேட்பாரு, கேட்க மாட்டாரா? எங்க இந்த கோர்ட் செட்டப்லாம் பார்த்ததே இல்லையா? நான் போனதே இல்லை. அந்த நாள்ல சினிமா பார்த்தேன் பாருங்க, அதை மைண்ட்ல வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. உங்களை பத்தியெல்லாம் நல்ல விஷயமா சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவாரு? கேட்பார், ஏன்பா அந்த சொத்து உன்னுடையது தானா? இந்த வழக்கறிஞர் சொல்றாரு அந்த பொருள்லாம் உனக்கு சொந்தமானது தானா அப்படின்னு கேள்வி கேட்டா, கட்சி கூண்ட சாட்சி கூண்டில் இருக்கு என்ன சொல்லணும்? அது அப்படித்தான் நினைக்கிறேன், சொத்தெல்லாம் என்னதான் இருக்கும் போல இருக்கு, ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம். என்ன சொல்வாரு? வாய்தாவா என்ன சொல்லுவாங்க? ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்துக்கினே இருக்கும் கேஸ்.
நிறைய பேருக்கு நீதி கிடைக்கல, இழுத்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? எப்போ இந்த கேஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியும்னா, நல்ல கவனிங்க, இந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரோ இவருடைய வார்த்தைக்கு ஏதுவாக சாட்சி கொண்டு இருக்கக்கூடிய கட்சிக்காரருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்க வேணும். இவர் பேசுற வார்த்தையும் நீங்க பேசுற வார்த்தையும் ஒன்னா இருந்துச்சுன்னா நீதிபதி நீதி செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? வழக்கறிஞர் சொல்றார் இவன் தேவனுடைய பிள்ளை. இப்ப தேவன் கேட்கிறார், நீதிபதி கேட்கிறார், ஏன்பா நீ தேவனுடைய பிள்ளையா? அதுதான் இங்க சொல்றோமே, நான் தேவனுடைய பிள்ளையா, நான் ராஜாவா, கோஜா கூட தூக்க எனக்கு அதிகாரம் இல்லை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. வசனம் சொல்லுகிறது, அவருடைய திரு ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமானோம். இவர் இங்க நமக்காக வசனத்தை வச்சு என்ன பண்றாரு? வழக்காடிக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வசனமே வாயில வர மாட்டேங்குது. இவர் வழக்காடுறார் நம்ம பிள்ளைங்களுக்காக. இவனுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், இவருடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்னு சொல்லிட்டு வழக்காடிக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த பிள்ளைங்களை நாசமா போகணும், யோபின் பிள்ளைங்க மாதிரி ஆகணும். அப்போ இங்க உங்களை கேட்கப்படுது கேள்வி. நீதிபதி கேட்கிறேன், ஏன்பா உன் பிள்ளைங்களை கர்த்தரால் போதிக்கப்படணுமா? ஏன் ஆண்டவர் நீங்க போதிக்கிறீங்க? டியூஷன் டீச்சர் போதும் ஆண்டவர், அவனுக்கு அது ஒரு மக்குமண்டு, அதுக்கு எதுக்கு நீங்க வரணும்? நிறைய பேருக்கு அதான் சொல்லிட்டு இருக்கணும். உரிமை பாராட்டணும். எஸ், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் டீச்சரா இருப்பார், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளையின் சமாதானம் பெரிதா இருக்கும். நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், எனக்கு சுகம் சொந்தமானது, அது என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் எனக்கு உண்டாக்கப்பட்ட சகல ஸ்லாக்கியங்களும் நான் சொந்தக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு இவர் மட்டும் சொன்னா போதாது. சாட்சி கூண்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்காரராகி நாம் நம்முடைய வாயை திறந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேணும். அல்லேலூயா. அப்ப நம்ம சொல்ற வார்த்தையும் இவர் சொல்ற வார்த்தையும் மேட்ச் ஆனாதான் நீதி கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரிகிறது? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அறிக்கை ரொம்ப முக்கியம். பிசாசு எவ்வளவுதான் நம்மளை குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதிக்காக வழக்காடக்கூடியவராக இருக்கிறார். பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33-34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. வழக்கறிஞர் வழக்காடுறது மட்டும் இல்லையா, வேண்டுதல் செய்கிறவர் மட்டும் இல்லையா, அவரே நீதிமான் ஆக்கியிருக்கிறாரா, அவரே மரித்தாரா, அவரே எழுந்தாரா, அவரே வலது பாசத்தில் விட்டு இருக்கிறாரா, அவரே நமக்காக வேண்டுதல் செய்து நம்மை மீட்டுக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரா. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவன் என்று சொன்னால் அது என்னுடைய சுயமுயற்சி அல்ல. கிறிஸ்தவன் என்று நான் சொல்லுவது என்பது அவருடைய முயற்சியிலே நான் சார்ந்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. நான் முழுமையாக அவரை சார்ந்து வாழ்வது. அவர் ஆமான்னு சொன்ன ஆமான் தான் சொல்லணும். அல்லேலூயா. அங்கிருந்து வழிகாட்டி சொல்வார், நீதிபதி கேட்பாரு, ஆமான்னு சொல்லு, ஒன்னு தலை இப்படி ஆட்டிட்டு கூடாது, இல்லைன்னு ஆமான்னு சொன்னா ஆமான் தான் சொல்லணும். அது நல்லதா கெட்டதா? ஏன்னா நமக்கெல்லாம் சட்டம் தெரியாது. யாருக்கு சட்டம் தெரியும்? வக்கீலுக்கு சட்டம் தெரியும், நமக்கு சட்டம் தெரியாது. அவர் சொல்றதுதான் சட்டம். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு சட்டம் தெரியுதோ இல்லையோ, வசனம் என்ன சொல்லுகிறது அதுதான் சட்டம். வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை முற்றும் ஜெயம் கொள்ள செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப எந்த போராட்டமே ஆனால் நான் ஜெயிப்பேன். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, என்னை ஜெயிக்க வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப அறிக்கை மாறவே கூடாது. எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இங்கே வாக்குத்தத்தம் பண்ணினவர் இருக்கிறாரு, உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அவர் நமக்காக வாய் திறந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நமக்காக தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதிலே உறுதியாயிருங்கள். சூழ்நிலைகள் எது சொல்லுகிறதோ, மனிதர்கள் எதை சொல்லுகிறார்களோ, உங்க அனுபவம் எது சொல்லுகிறதோ அதை நீங்க அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதோ அதை அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருங்க.
தேவனுடைய வசனம் எது சொல்லுது? அதை அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருங்க. பரலோக நீதிமன்றத்திலே நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் உங்கள் சொந்த பேச்சுக்கு அங்க மதிப்பு கிடையாது. பரலோக நீதிமன்றம் 100% மதிக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. பரலோக நீதிமன்றம் தேவனுடைய வார்த்தைக்கு தான் மதிப்பு கொடுக்கும். ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு சர்வர் வந்து கேட்பார், என்ன சார் வேணும்? அதுவா, நேற்றுலேருந்து சாப்பிடலப்பா, ஒரே பசிக்குதுப்பா. சரி சார், பசிக்குது, என்ன சார் வேணும்? பா, ஒரே பசிக்குதுப்பா. சார் பசிக்குது, சரி சார், என்ன சார் வேணும்? இல்லைப்பா. நேராக சர்வர் என்ன பண்ணுவான், அடுத்த டேபிள் போயிடுவான். இது உருப்படாத கேஸ். இது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவரே வயிறு சரியில்லை, ஆண்டவரே, ஆண்டவரே என் பிள்ளைங்க சரியில்லை, ஆண்டவரே, ஆண்டவரே என் பொண்டாட்டி சரியில்லை, ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய ஸ்கூல் சரியில்லை, ஆண்டவரே என் ஊர் சரியில்லை, ஆண்டவரே என் இடம் சரியில்லை, ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, என்ன இருக்குன்னு சொல்லாத, எது வேணுமோ அதை வாய் திறந்து சொல்லு. ஏன் ஹோட்டல்ல நமக்கு எது வேணும்னு சொல்லணும்? ஹோட்டல்ல காலையில பூரி மசாலா சூடா போட்டு வச்சிருக்கான். ஹோட்டல்ல ஸ்பெஷல் மசாலா தோசை சுடுறதுக்கு கல் ரெடியா இருக்கு, மாவு ரெடியா இருக்கு. வாயை திறந்து ஸ்பெஷல் மசாலா அப்படின்னு சொன்ன உடனே போறதுக்குள்ள ரெடியா இருக்கான். உங்க வாயிலிருந்து என்ன வரும்னு சொல்லி வெயிட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கான். வாய் ஸ்பெஷல் மசாலா வருதா, பூரி மசாலா வருதா? இங்க சொன்ன 2 பூரி மசாலா, 1 மசாலா தோசை, 1 வடை. அங்கிருந்து இங்க சிக்னல் அடிச்ச உடனே ஸ்பாட்ல ஓடும் பாருங்க, ஸ்பீடா சும்மா சரன்னு ஓடும். இங்க என்ன வாயிலிருந்து வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்க என்ன இருக்குன்னு அவங்க கேட்கல, என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே ஊரே சரியில்லை, ஆண்டவரே என் தெருவே சரியில்லை, ஆண்டவரே கவர்மெண்டே சரியில்லை, ஆண்டவரே. அதெல்லாம் தெரிஞ்ச மேட்ரு. என்ன வேணும்? சமாதானம் வேணுமா? அது கேளு. நிம்மதி வேணுமா? வாக்குத்தத்தத்தை எடுத்து கன்ஃபர்ஸ் பண்ணு. உனக்கு என்ன வேணும்? சுகவாழ் வேணுமா? அதை நீ சொல்லு. உனக்காக செயல்படுவதற்கு 24/7 பரலோகம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. அது ஒரு நாளும் முடங்கி விடவில்லை. பரலோகம் ஏழ்மையிலும் இல்லை, பரலோகம் திரட்சியில இருக்கிறது. பரலோகம் பிச்சை எடுத்துக்கிட்டு இல்ல, பரலோகம் பரிபூர்ணத்திலே காணப்படுகிறது. நமக்காக தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய சகல சம்பூர்ண நன்மைகள் நமக்காக பரிபூர்ணமாகவே காணப்படுகிறது. நம்ம வாயின் அறிக்கையை பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. எதை பேசுறாங்க, எதை கொடுக்கலாம். ஆகவேதான் வேத புஸ்தகம் மிக தெளிவாக போதிக்கிறது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதல் அசைஞ்சிராதீங்க. ஜபத்தில் என்ன சொல்றோம்? ஆராதனையில் என்ன சொல்றோம்? பிரசங்க கேட்கும் போது என்ன சொல்றோம்? கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், தாழ்ச்சி அடைய மாட்டேன் சொல்றீங்களே, சர்ச்சில் சொல்றோம்ல. ஆனா வீட்டுக்கு போனீங்கன்னா பருப்பு இருக்காது, வீட்டுக்கு போனீங்கன்னா பைசா இருக்காது. அப்படியே கபகபகபன்னு ஏறும், டென்ஷன் ப்ரெஷர் உச்சிக்கு ஏறும். அப்படியே போட்டு தூக்கி போட்டு சாமான்லாம் உடச்சிலாம் போல வரும். அப்போ சொல்லணும், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறா, கஜானா காலி ஆனாலும் நான் குறைவுபடுவது இல்லை, நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, நான் ஓட்டாண்டியா போவது இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை பொய்யுரையாது, அது சத்தியம் உள்ளது. நான் அதை விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே தேவன் என்னை போஷிக்கப்படுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இதை தான் பரலோகம் அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை நீங்க பேசுனீங்கன்னா யாரை மகிமைப்படுத்துறீங்க? தேவனை மகிமைப்படுத்துறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு சில இடத்துல பாருங்களேன், நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்போம் பசங்களுக்கு வெளியே போகிறதுக்கு. அது என்ன தெரியுமா பண்ணும்? அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி படைசா சின்னதா டைட்டா அது எடுத்து வச்சுக்கோங்க. அது எடுத்து வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போனால் நம்ம மானம் போகிற மாதிரி இருக்கும். அதுங்க போயிட்டு என்ன பண்ணும்? என்ன பையன் இப்படி பேண்ட் போட்டு வரான், இப்படி சட்டை போட்டு வரான், நீங்கள் மட்டும் அப்படி ஜொலிக்கிறீங்க அப்படி. அப்போது நல்லா கவனிங்க, பரலோக தேவன் பரிபூர்ணத்தில் இருக்கிறாரு, நம்ம பிச்சைக்காரங்களாக இருக்கக்கூடாது. பரலோக தேவன் பரிபூர்ணத்தில் இருக்கிறதுனால நம்ம பரிபூர்ணத்தில் இருந்தால் தான் அவருக்கு மகிமை. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம சம்பூர்ணத்தில் இருந்தால் தான் அவருக்கு மகிமை. பிள்ளைங்களை நேசிக்கிறீங்க, அன்பு கூறுறீங்க, படிக்குது, பையன் படிக்கிறான், பொண்ணு படிக்குது, நல்லா படிக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்குது பொண்ணு, பையன் படிக்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ரூம் ரெடி பண்ணுவோம் பசங்களுக்கு. இப்போது டெக்னாலஜிலாம் வளர்ந்துடுச்சு, சிஸ்டம் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி கொடுக்கலாம். சரி, படிச்சுக்கிட்டே இருக்குங்களே, ஒரு மெத்தை ஒன்று வாங்கி கொடுக்கலாம். சரி, மெத்தை மட்டும் இல்லை, அது கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கலாமா? தப்பா? ஏங்க ஒரு மாதிரி சொல்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்களேன். தப்பு கிடையாது. கர்த்தர் நமக்கு வசதி கொடுத்தா நம்ம பிள்ளைங்களுக்கு
செய்கிறேன், தப்பு இல்லை. ஆனால் பிள்ளை சொல்லுது, நான் மெத்தையில் படுக்க மாட்டேன், நான் எங்கே படுப்பேன்? தரையில் தான் படுப்பேன். அதுலேயும் கொடுமை என்னன்னா, நான் தரையில் படுத்தாதான் எங்கள் டேடிக்கு, அதுதான் எங்கள் டேடிக்கு பிடிக்கும். நான் நல்ல ட்ரெஸ் போடவே மாட்டேன், படைசா தான் போடுவேன். அப்படி போட்டால் தான் எங்கள் டேடிக்கு மேலே பிரியம் வரும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தலையில் அடிச்சுப்பீங்க. பெத்து போட்டேன் பாரு ஒன்று, பிச்சைக்கார புத்தியில் ஒன்று இருக்குது பாரு, தலையில் அடிச்சுப்பீங்களா? அடிச்சுக்க மாட்டீங்களா? அப்போ நல்லா கவனிக்க வேணும். என் சொந்த வாழ்விலே, என் சொந்த அனுபவத்திலே தேவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நல்ல கவனிங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும், நம்முடைய பொருளாதார வாழ்க்கைக்கும், நம்முடைய குடும்ப வாழ்வுக்கும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கும், நம்முடைய ஊழிய வாழ்க்கைக்கும், அத்தனை வாழ்க்கைக்கும் நமக்கு சொத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய முத்தான வசனங்கள். இந்த வசனத்தை அறிக்கை செய்யறதுக்காகத்தான் உங்களை என்னை அவர் அழைத்திருக்கிறார். ஏன்னா பரலோகத்திலிருந்து சகல விதமான நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாய் கிடைக்க வேண்டுமே. ஆனால் பரலோகம் எதை பார்த்து ரிலீஸ் பண்ணுது? அவருடைய வசனம். அந்த வசனம் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடைய நாவிலிருந்து புறப்படும் பொழுது தேவனுடைய நன்மைகள் சம்பூர்ணமாய் கடந்து வருவதை நீங்கள் சொந்த வாழ்விலே காண முடியும். ஹல்லேலூயா. போராட்டத்தை பெருசா நினைக்காதீங்க, நல்ல போராட்டம். நிச்சயமா எத்தனை பேரில் விசுவாசிக்க முடியுது? எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக என்னால் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஈஸியாக எப்போ ஜெயிக்க முடியும்? எதனால் ஜெயிக்க முடியும்? எனக்காக 24 hours ஒருத்தர் வழக்காடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எனக்காக வழக்காடுறதுனால நான் என் சொந்த பேச்சை பேசாம அவர் என்ன பேச்சை எனக்காக பேசி கொண்டிருக்கிறாரோ அந்த பேச்சை நான் பேச போறேன். அந்த பேச்சை நீங்க பேசுனீங்கன்னா எத்தனை பேருக்கு புரியுது? வழக்கறிஞருடைய கட்சிக்காரர்கள், நம்ம வழக்கறிஞர் பாப்பார், அப்பா நல்ல வேலை நான் சொன்ன தலாட்ட சொன்ன, நீ என்ன பண்ணிட்ட? தலாட்ட தலை மட்டும் அல்லவனிச்சுக்கோ, தலைமையிலேயே கொட்டீர் பண்ணியிருப்பாரு. நீங்க அட்வொகேட்லாம் போய் பாருங்களேன், 1000 கேஸ் இருக்கும். அட்வொகேட் என்ன சொல்றாரு அதை தான் நீங்க என்ன பண்ணணும். ஐயா பாருங்க, அவரு நம்ம ஐயா இருக்காரு பின்னாடி, அவர் அங்க கோர்ட்ல இருந்தவர், கரெக்டா சொல்றாரு, ஆமான்றார். நீங்க போய் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட முடியாது. அங்க அட்வொகேட் என்ன சொல்றாரோ அதை தான் நீங்க ஒபே பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாதான் கேஸ் சக்சஸ்ஃபுல்லா ஜெயமாய் முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, உங்களுக்கு எனக்கு ஒரு காரியம் நிறைவேற வேண்டி இருக்கு. நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இயேசு பேசுகிறதின்படி நான் பேச போறேன், இயேசு பேசுனதின்படி நான் பேசுவேன், ஆனால் நிச்சயமாக என் வழக்கு ஜெயிக்கும். ஏன்? என்னுடைய வழக்கறிஞர் எனக்காக ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வழக்கரம் உயர்த்தி வாய்களை திறந்து, சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ நண்பரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில பல போராட்டங்கள் உங்களுக்கு இருப்பது என்பது உண்மைதான். தேவ பிள்ளைய போராட்டமே வாழ்க்கைன்னு நினைக்காத, இது நல்ல போராட்டம். நீ ஜெயிக்கிற போராட்டம், நீ முற்றும் ஜெயம் கொள்ளுகிற போராட்டம். இதை நீ ஜெயிக்க போற. ஹல்லேலூயா. உனக்கு வெற்றி கிடைக்க போகிறது, ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை? எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், பாசம் நேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே பல போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அது நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தின் முடிவை கர்த்தர் சொல்றீங்க, முற்றும் ஜெயம் கொள்வீர்கள். நீர் எங்களை நேசிக்கிறதுனால நாங்கள் அதை நம்பட்டும், நாங்கள் அதை விசுவாசிக்கட்டும். நாங்கள் ஜெயிப்போம். தடைகள் தகர்க்க தெரியப்படும், சூழ்நிலைகளில் சாதகமாக்கப்படும், காரியங்கள் வாய்க்கப்படும். பரத்தின் தேவன் எங்களுக்கு சகாயம் பண்ணுவார். பரிந்து பேசுகிற வழக்கறிஞராய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பேசுகிற வார்த்தையோடு எங்களுடைய வார்த்தை ஒத்து போவதாக. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை, நாங்கள் நம்புகிற அந்த வார்த்தையை அறிக்கை செய்வதிலே நாங்கள் அசையாமல் உறுதியாக இருக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தருளும்.